பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் கூட கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் ஆளுகிற நாம் கர்த்தருக்குள்ளே பலப்பட்டவர்களாய் நாம் மாற வேண்டும். இன்றைக்கு கூட பாருங்கள், நிறைய நேரங்களில் இந்த பலன் அற்றவர்களாய் காணப்படுறாங்க. எதையும் செய்ய முடியல, எதுவும் எனக்கு செய்ய தெரியல, என் குடும்பம் இப்படி போயிட்டுருக்கு, என் பிள்ளை இப்படி போயிட்டுருக்கான், அவங்களுக்கு இப்படி வியாதியாக இருக்குது, என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. உரமாக சொல்கிறாங்க பாருங்கள், ஐயா என் மருமக 2 பிள்ளைங்களும் இறந்து போயிடுச்சியா பாருங்கய்யா, ஒன்று 4 மாதத்தில் இருக்குது, ஒன்று பிறந்தோன்னையாக இருக்குது பாருங்கள். இவங்களால எதையும் செய்ய முடியல. இதே அந்த குழந்தைய ஒருத்தன் தூக்கின்னு போயிருந்தால் விட்டுருப்பாங்களா? அவங்ககிட்ட போராடி அதை பிடிங்கின்னு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கையும் போயிட்டு அப்படியே கோர்ட்டு கையமாக போய் அதை அவங்க மீட்டெடுத்து வந்துருப்பாங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு காரியங்களே ஒரு மனிதனாலே மாம்சத்தின் பிரகாரம் செய்ய முடியுதுங்க, ஆவியிலே செய்ய முடியல, வீட்டுக்குள்ளே வருகிற பிரச்சனையை மேற்கொள்ள முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தெய்வ சமூகத்தின் ஆட வேண்டும். இங்கே வேதத்தை பார்க்கும்போது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம் பாருங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிற திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. இங்கே வார்த்தையை நீங்கள் கவனிக்கும் போது, கடைசியாக என் சகோதரரே, எதில் பலப்படணுமா? கர்த்தருடைய சத்துவத்துக்குள்ளே பலப்பட வேண்டும். அந்த கர்த்தருடைய சத்துவத்துக்குள்ள ஒரு மனிதன் பலப்படத்தக்கதாய் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த பலன் எதற்காக கொடுக்கப்படுது? இந்த பலன் எதற்காக கொடுக்கப்படுதுன்னு சொன்னால் கவனிச்சுங்க, பிசாசின் தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள நமக்கு தேவ பலன் தேவையாக இருக்கிறது. இந்த தேவ பலன் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால்தான் பிசாசின் தந்திரங்களை அவன் எதிர்த்து நிற்க முடியும். இப்போ இந்த தேவ பலன் இல்லை அப்படின்னா பிசாசு தந்திரமாக பண்ணும்போது அவனுக்குள்ளே என்ன பண்ணுது? அதை எதிர்த்து நிற்க முடியாது. இப்போ நீங்கள் ஆதாம் ஏவாளை பாருங்கள், அவங்களோடு ஆண்டோடு இடைப்பட்டிருக்கா, ஆண்டோடு கூட இருக்கிறாங்க. இப்போ இந்த தேவ பலன் அவங்க இழந்து போனதுனால தான் பிசாசு தந்திரமாக வந்து பேசுகிறான். எப்படி தேவ பலனை இழக்கிறாங்கன்னா, தேவன் சொல்லுகிற வார்த்தையை அவங்க கேட்டு நடக்காமல் போகிறாங்க. நீங்கள் எப்பொழுது தேவ பலனை இழக்கிறீங்கன்னா, சபைக்கு போகிறீங்க, சபைக்கு போயிட்டு வந்த நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? அந்த வார்த்தையை கை கொள்வதில்லை, அந்த வார்த்தையின்படி வாழ்வதில்லை. அப்போ என்ன ஆகுது தெரியுமா? தேவ பலனை நீங்கள் இழக்கிறீர்கள். அப்போ தேவ வசனம் ஒரு மனிதனுக்குள் வந்தால் அது தேவனுடைய பலனாய் காணப்படுது. பிசாசுடைய தந்திரங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய கிருபையை தேவன் தருவார். அப்போ இந்த பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பலன் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவளாய் மாற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையினாலே நிறைந்த ஒரு குடும்பமாய், நிறைந்த ஒரு மகனாய், நிறைந்த ஒரு மாறும்போது தான் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காண்பார். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை. அப்போ பாருங்கள், இந்த வார்த்தை இல்லாமல் போனீங்கன்னா, கவனிங்க, வார்த்தை இல்லாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் மாம்சத்தால் தான் போய் சண்டை போடுவீங்க. உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை பெருசாகி காட்டுவீங்க. உன்னால் இதை செய்யணும்னா நான் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக நடப்பீங்க, ஆக்ரோஷமாக பேசுவீங்க. கவனிங்க, தேவ பலன் உள்ளவன் அப்படி நடக்க மாட்டான். தேவ பலன் உள்ளவன் என்ன பண்ண தெரியுமா? தேவ சமூகத்தை நாடுவான். பிரச்சனை பெருசாக நடக்கும், ஆண்டவர் பக்கமாக திருப்போம், ஆண்டவர் பக்கங்கள் போய் நிற்பான். அப்பா, இப்படியாப்பட்ட பொல்லாத ஆவிகள் எங்கள் வாழ்க்கையில் இப்படி குறுக்கிட்டு எனக்கும் என் மனைவிக்கு இப்படி ஒரு பிரச்சனை கொடுக்குதுப்பா, என் பிள்ளைகள் நடுவில் ஒரு பிரச்சனை கொடுக்குதுப்பான்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் காத்திருப்பான். அவங்க மனைவியும் அவங்க பிள்ளைகளை படுத்துத்துவாங்க. ஆனால் இவனும் விழித்து கூட ஜெபம் பண்ண பாருங்க, அந்த இருதயத்தில் ஒரு மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணுவார். கோபப்பட்டவர்கள் கோபத்தை அடக்கி கொண்டவர்களாய் மாறுவார். காரணம் என்ன தெரியுமா? ஜெபம். அவர்கள் தேவ பலனால நிறைந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் ஜெபம் கிடையாது. அப்போ என்ன இருக்குது? மாம்சத்தில் தான் யுத்தம். மாம்சத்தில் யுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்குதுங்க, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் இல்லை. அப்போ எங்கே இருக்குது யுத்தம்? வான மண்டலங்களை கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு எனக்கு இருக்குது யுத்தம். நான் இங்கே முழங்கால் பட்டு அங்கே இருக்கிற ஆவி எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பலன் நமக்கு. அப்படிப்பட்ட பலனை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையை கொண்டு வந்து யார்? உன் பிள்ளை கொண்டு வந்தனா, உன் பொண்ணு கொண்டு வந்தா? நீ சொல்ல உடனே இந்த பொண்ணால் தான் அப்படி வருது, இவனால் தான் இந்த குடும்பம் நாசியாக போகுது. அவங்ககிட்ட நான் தான் பண்ணுறேன்னா, நான் தான் பண்ணுறேன், வீட்டுக்குள்ளே சண்டையை முன்னு.
அவங்க பண்ணலங்க, கிரியை செய்கிற அந்த ஆவியை கடிந்து கொள்ள வேண்டும். அந்த கிரியை செய்கிற ஆவிக்கு விரோதமாக நீங்கள் நம்ம எழும்ப வேண்டும். அதற்கு நீங்கள் தேவனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் மாற வேண்டும். இந்த தேவ பலன் நமக்குள்ள இருக்குமானால் ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்க முடியும். நாம் ஜெயம் கொண்டவர்களாய் மாற முடியும். அப்போ அந்த வான மண்டலங்களுடைய பொல்லாத சேனைகளை நீங்கள் என்ன பண்ண இன்னைக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய பலனற்றவர்களாக காணப்படுங்க. அப்படி ஒன்று இருக்கா? எனக்கு நாங்கள் ஒன்றுமே தெரியலையங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் ஆவியில் தாங்க நடக்குது. அழகாக வரான். எப்போ எத்தனை மணிக்கு வியாதி வந்து தெரியுமா? எத்தனை மணிக்கு உங்கள் வீட்டுக்கார கை கால் விழுந்தது தெரியுமா? எத்தனை மணிக்கு உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய நஷ்டம் வந்து தெரியுமா? இதெல்லாம் ஆவியில் செயல்படுகிறது. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள தேவ பலன் இருக்குமானால் அவைகளை எதிர்த்து நிற்கக்கூடியவளாய் மாற வேண்டும். அந்த பலனை தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அந்த பலனுள்ளாய் மாற வேண்டும். பிரச்சனை நடுவிலே தாவீதை நீங்கள் பார்த்தால் தேவ பலத்தை நாடுவார். ஏபோத்தை தரித்து கொண்டு உட்கார்ந்தார். ஆண்டோட கேட்குற ஆண்டு சொல்ற, போ, நான் போட்டவன் போனார். ஆனால் அவர் புறப்பட்டு போகும்போது அவருக்கு முன்பாக போகிறார். ஈஸியாக ஜெயம் எடுத்தார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு கூட இணையும் போது நமக்கு முன்பாக தேவன் அங்கே யுத்தத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக காணப்பட யுத்தம் பண்ண போயிடுவார். அப்படி நம்ம தேவ பலத்தை நிறைந்தவளாய் மாற வேண்டும். இன்றைக்கு இந்த வசனத்துக்கு நாம் கை கொள்ளாமல் போவதனால தேவன் சொன்னார் பாருங்க, அந்த வார்த்தைக்கு ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? கை கொள்ளாமல் போயிட்டாங்க. எதை தொடக்கூடாது என்று சொன்னாரோ அதை தொடுவது, எதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட எண்ணங்களை உருவாக்கி கொண்டார்கள். அந்த எண்ணம் தான் எங்கே கொண்டு போய் தெரியுமா? அவங்கள எப்படி மாற்றிச்சு தெரியுமா? எப்படி அவங்கள உருவாக்கிச்சு தெரியுமா? அந்த தோட்டத்தை விட்டு வெளியே போவதற்கான தந்திரத்தை அவங்களால எதிர்த்துக்க முடியல. அதுக்கு தேவ பலன் இல்லாமல் போச்சு. இன்றைக்கி உன் வாழ்க்கையில் தந்திரம் உள்ளவர்களாய் கிரியை செய்கிற அந்த ஆவிகளை நீங்கள் எதிர்த்தீங்கன்னா வசனம் தேவை, வார்த்தை தேவை. அந்த வார்த்தையில் ஒரு மனிதன் பலப்பட வேண்டும். 6ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கவனிங்க, இப்போ நாம சண்டை போட்டு கை கால்களை நம்ம கையில் என்ன இருக்கோ அது இல்லை. ஆனால் வேதம் எப்படி சொல்லுது தெரியுமா? அங்கே தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இந்த வசனத்தை நாம் உட்கொள்ளும் போது நாம் ஆவியின் பட்டயம் உள்ளவர்களாய் மாற முடியும். இப்போ கையில் எதனா கை இல்லை, ஆனால் நான் கையை நீட்டினா அங்கே பயம் உண்டாகும். ஏன் தெரியுமா? இந்த கைக்குள்ள ஆவியின் பட்டயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறான். இந்த ஆவியின் பட்டயத்தோடு நம்ம ஒரு இடத்த உற்று பார்த்தோம்னா அங்கே இருக்கிற ஆவிகள் ஓடும். ஏன் தெரியுமா? இந்த கண்களுக்குள்ள ஆவியின் பட்டயம். நாம் ஒரு இடத்துல நடக்கிறோம்னு சொன்னால் அந்த இடத்துக்குள்ள ஒரு பிரச்சனை மாறும். ஏன்னா அங்கே ஆவியின் இதெல்லாம் வேணும்னு சொன்னால் நீங்கள் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இப்போ இந்த தேவ வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளோ நிறைந்திருக்கணும் பாருங்கள். இந்த வசனம் இல்லாத ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு வசனமே இல்லாமல் என்ன பண்ணுறான்? சும்மா பைபிள் எடுத்துன்னு போயிட்டு உட்காந்து பார்த்து என்ன சொன்னாங்க? ஐயோ அது ஏன் கேட்குறேன், இன்றைக்கி ஒன்று பாட்டு பாட்டு எதை சொல்கிற? குறைவுகளை பேசுகிறாய். வசனம் சொல்லிட்ட விட்டுட்ட. இப்போ எதை சொல்கிறது தெரியுமா? இப்போ அங்கே கதைகளோ ஜோக்குகளோ எதோ பண்ண அவைகளை நீ சொல்லிக்கொண்டு, அப்போ தேவையான ஆவியின் பட்டயத்தை நீ விட்டு விட்டாயே. அவைகள் தானே நம்ம எதிர்த்து நிற்க முடியும் பிசாசின் தந்திரங்களை. அப்போ எதிர்த்து நிற்பதுக்கு நமக்கு பலன் வேண்டும். அல்லேலூயா. இப்போது இந்த இடத்துல எபேசு பட்டணத்துக்கிட்ட பாருங்க, இப்படி சொல்லி உபதேசம் பண்ணிட்டு போகிறவர் இவர் 2 கொரிந்தியரில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, 2 கொரிந்தியரில் நீங்கள் பார்க்கும்போது 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் பாருங்கள். 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசி கற்றுக்கணும். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. கவனிங்க, ஒருவன் வசனத்தை கை கொள்ளும் போது அந்த வசனம் அவர்களுக்கு எப்படி சொல்ற? எங்களுடைய போர் ஆயுதங்கள். கவனிங்களேன், அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாய் காணப்படுது. இந்த போர் ஆயுதங்கள் வைத்து நாங்கள் மாம்சத்தோடு யுத்தம் பண்ணுங்க, அரண்களை நிர்மூலமாக்குறோம். இந்த அரண்களை நாம் அரண் என்று சொன்னால் பெரிய கோட்டை, பயங்கரமான ஒரு இடம். அதை என்ன பண்ண முடியாது? அப்படி இருக்கணும், அதை சுற்றிடும். அப்படி ஒரு அரணாக அமைச்சிருக்காங்க. அதை தாண்டி போக முடியாது. எப்படியாப்பட்ட காரியம் உன் கணவனுக்குள்ளேயோ உன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளேயோ உன் மனைவிக்குள்ளேயோ அரண்கள் எழுப்பி வச்சிருப்பான் பிசாசு. சொந்த பந்தங்களுக்குள்ளே ஒரு அரண்களை எழுப்பி வச்சிருப்பான். இனி நான் உங்ககிட்ட பேச நம்புற சாகர்னாலும் பேசவே மாட்டேன். அரணை, அந்த அரணை நீ தகர்த்து போட வேண்டும். அப்படியாப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில் இராதபடிக்கு மாற்றணும்.
அதற்கு நீ தேவ சமூகத்தை நாட வேண்டும், தேவனுடைய பாதத்தில் அமர வேண்டும். 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. அல்லேலூயா. கவனிங்க, அவைகளாலே நாங்கள் என்ன பண்ணோம்? தர்க்கங்களையும் தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டின்மைகளையும் நாங்கள் நிர்மூலமாக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் சிறைப்பிடிக்கிறோம், சிறைப்படுத்துகிறோம். பார்த்தீங்களா, ஒரு மனிதனுக்கு தேவ பலன் இருந்தால் அந்த மனிதன் என்ன செய்வான்னு சொன்னால் எல்லாவற்றையும் தகர்க்கக்கூடியவனாய் மாறுகிறான். இன்றைக்கி நாம் எதை தகர்க்கணும்னு பாருங்கள், நல்லா போய் பலத்தை ஏற்றுக்கு என்ன பண்ணிட்டு எக்ஸசைஸ் வந்துட்டு ஒரு கிளாஸ்க்குலாம் போயிட்டு தேவையில்லாத காரியங்களை கற்றுன்னு ஒரு செவத்தை போட்டு உடைக்குது, அதை போட்டு உடைக்குது, இதை போட்டு அடிக்குது. இப்படி தான் நம்ம கற்றுன்னு வரோம். இதை கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவன் பலன் கொடுக்கலங்க. வாலி பிள்ளைகள் பலன் அடைந்து என்ன பண்ணுறாங்க? தகப்பனை போட்டு அடிக்கிறதுக்கு, தாயை போட்டு அடிக்கிறதுக்கு இதை கற்றுன்னு வரீங்க. இதுக்காக பலன் கொடுத்துருக்கிறாரு. இதுக்காக பலன் இல்லைங்க. இந்த பலனை சொல்லவில்லைங்க. தேவ வசனமாகிய வார்த்தையை உங்களுக்குள்ள வைத்துக்கொண்டு மாறாத ஒரு விஷயத்தை மாற்றி காட்ட வேண்டும். தகர்க்க முடியாத ஒரு விஷயம் நீங்கள் தகர்த்து காட்ட வேண்டும். கிறிஸ்துவை அறிய முடியாதபடிக்கு ஒரு மேட்டின்மை எண்ணம், ரட்சிப்புகளே வர மாட்டேன், நான் அந்த தேவனை தேடவே மாட்டேன், அந்த எண்ணத்தை நீ தகர்த்து போட்டிருக்க வேண்டும். உனக்குள்ள இருக்கிற ஆவின் பட்டயத்தை வைத்து அவைகளை நீ நிர்மூலமாக்க வேண்டும். கர்த்தருக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியான உன்னை அப்படி நிரப்ப வேண்டும். அதுக்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனோடு கூட ஐக்கியப்படுங்கள், தேவ உறவில் நிலைத்திருங்கள். இன்றைக்கு நாம் அப்படி மாறாதபடிக்கு நிறைய நேரங்களில் ஏன் அப்படி மாற முடியல, ஏன் அப்படி செய்ய முடியலன்னா நமக்குள்ள வசனம் இல்லை, வார்த்தை இல்லை. நீங்கள் கொலோசியர்ல பார்க்கும்போது, அங்கே பார்க்கும்போது அவருடைய வார்த்தைக்குள்ளே நிறைந்தவர்களாய் மாறினார்களாம். வார்த்தை அவர்களுக்குள்ள நிறைந்து காணப்பட்டது. சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, அங்கே பார்க்கும்போது அவர்கள் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை தன் இருதயத்தில் வைத்து வைத்திருந்தேன் என்று சொல்கிறார். நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளை என் இதயத்தில் வைத்து வைத்திருந்தேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எதுக்காக தெரியுமா? இவர்களால் அந்த வார்த்தையை வைத்துதான் ஜெயித்தார்கள். இயேசு அப்படிப்பட்ட வார்த்தையை வைத்தான் ஜெயித்தார். 40 நாள் உபவாசம் முடித்து வந்த உடனே பாருங்க, பிசாசு வேலையை பார்த்துட்டான். நீங்களாக தான் என்ன பண்ணுவீங்க? 40 நாள் உபவாசுங்க, ஏன் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, இவ்வளோ நாள் உபவாசம் போட்டோமே, எதனா ஒன்று பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவீங்க. இந்த கல்லை அப்பமாக்கி தின்னலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசு அப்படி கிடையாது. மனுஷன் 40 நாள் மாத்திரம் இல்லை, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்க வார்த்தையின் பிரகாரம் பிழைப்பான் என்று அவர் என்ன பண்ண வார்த்தை கொண்டு. ஏன்னா இந்த வார்த்தை தான் அன்றைக்கு இஸ்ரவேல் புத்திரரை நடத்தி கொண்டு வர நேரத்தில் ஏன் 40 வருஷமாக மாற்றினா தெரியுமா? வார்த்தையினாலே என் தேவைகளை நான் சந்திப்பேன். வார்த்தைகளினாலே மன்னாவை கொடுத்தார், வார்த்தைகளினாலே தண்ணீர் கொடுத்தார், வார்த்தைகளினாலே காடைகள் வர பண்ணார், வார்த்தைகளினாலே அவங்க என்ன பண்ணாங்க? திருப்தி அடைந்தார்கள். இந்த வார்த்தை தான் அவங்ககிட்ட இருக்கு. இந்த வார்த்தையை நிறைவாய் வைத்துக்கொண்டு நீ ஜெயம் எடுக்க கற்றுக்கொள். கர்த்தருனை ஆஸ்வதிப்பார். பரலோக பிதாவே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போது தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். குறைவாக இருக்கிற எல்லா குறைவுகளும் கர்த்தர் மன்னிங்க. ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்கத்தக்கதாக, மேன்மை உள்ளவர்களாய் மாறத்தக்கதாக ஒவ்வொருக்கும் தேவ கிருபை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆண்டவர்களோடு கூட இருந்து வழிநடத்தி இவர்கள் வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார வல்லமைகளை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவன் உதவி செய்வீராக. ஆசீர்வதித்து வழிநடத்தும் பெரிய காட்சி இயேசு கிறிஸ்து ஜெபத்திற்கு நல்ல பிதாவே. ஆமென். God bless you.